2020ல் ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. 20க்கு 20ல் இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக 2 பக்கமும் மடிச்சுக்கோங்க. இப்போது 2 பக்கமும் திருப்பி வச்சு ஸ்கொயராக மடிச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் மடித்ததுக்கு பிறகு இந்த மாதிரி பேப்பரை திருப்பி வச்சுக்கிட்டு சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கமும் சென்டர் பார்த்து மடிச்சுக்கலாம். இப்போ அதுக்கு பிறகு இந்த 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 பகுதியை இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும் பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கு பிறகு பேப்பரை சென்டரில் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ஏன்னா உள்ளாடி உள்ள பகுதி மேலே ஒசந்துட்டுருக்கோம், அதனால. அதுக்கப்புறம் ஒரு பேப்பரை எடுத்து இந்த மாதிரி மேலேயும் கீழேயுமா மடிச்சு, கீழேருந்து மேலே பார்த்து மேலேருந்து கீழே பார்த்துமா மடிச்சுக்கோங்க. இப்போது இதுக்கப்புறமா இந்த மாதிரி பேப்பரை மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த முனைப்பகுதி இப்படி கரெக்டாக ரெண்டையும் நிரப்ப வச்சுக்கிட்டு இப்படி ஃப்ளாட்டாக மேலேருந்து கீழே பார்த்து அப்படி கொண்டு வந்துட்டே இருங்க. இப்போ இந்த பகுதியை நம்ம நல்லா ஃப்ளாட் ஆக்கியாச்சு. இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே பார்த்து அடுத்து இப்படி வச்சு ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இப்போது நம்ம முதல்ல பண்ண மாதிரியே அந்த 2 லைனும் ஜாயிண்ட் ஆகிற இடம் வரைக்கும் பிடிச்சிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த முனைப்பகுதியை கரெக்டாக 2 நிரப்ப வச்சு பிடிச்சி கீழே அப்படி ஃப்ளாட்டாக விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் பண்ணியாச்சு. இந்த கீழே தந்துட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி பேப்பரை மடக்கிக்கோங்க. பேப்பரை இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ மடக்கிட்டு அடுத்தது ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து இந்த சைடு பார்த்து இப்படி கரெக்டாக மடக்கி விட்டுக்கோங்க. அடுத்த பக்கமும் அதே மாதிரி
முதல் பண்ண மாதிரி கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டுட்டு 2 காலையும் வச்சு பாருங்கள். கொஞ்சமும் முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக நேரே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அந்தந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற பார்த்து இந்த மாதிரி அமைக்க விட்டுக்கோங்க. இப்போ இந்த பகுதி இந்த மாதிரி அமைக்க விட்டுக்கோங்க. அமைக்க விட்டுட்டு இந்த பகுதி இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த கார்னர் வரைக்கும் நேரே வச்சுக்கிட்டு நல்லா இப்படி ஃப்ளாட் ஆக்கி விட்டுக்கோங்க. இப்போ பண்ண மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் நம்ம இந்த மாதிரி பண்ணியாச்சு. இனி இந்த மாதிரி பேப்பரை திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி இந்த பகுதியை மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. அப்புறமா இந்த பகுதி இந்த மாதிரி மேலே கரெக்டாக மடக்கி விட்டுக்கோங்க. இந்த பகுதி கொஞ்சம் திக்காக இருக்கும், இருந்தாலும் விரல் வச்சு அழுத்தி கரெக்டாக 2ஆக மடித்து விட்டுக்கோங்க. பகுதி ரொம்ப திக்காக இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்ப கொஞ்சம் பகுதி கேப் விட்டுட்டு அப்படியே பின்னாடி திருப்பிக்கோங்க. இப்போ அமுக்கிக்கோங்க, நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு கீழே இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. அந்த பகுதி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால தான் அது மடங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. அதனால் 2ஐயும் சேர்த்து இந்த மாதிரி இப்போ நமக்கு தலை ரெடி ஆகிடுச்சு. இனி இந்த கால் பகுதியை சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும் மடக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு முன்னாடி பார்த்து மடக்கிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கமும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு முன்னாடி பார்த்து மடக்கிக்கோங்க.
அதுக்கப்புறமா இதை விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ மடக்கின மாதிரி அடுத்த பகுதியும் மடக்கிக்கோங்க. நம்ம அழகாக மடிச்சு வச்சு பாருங்கள். நம்ம எல்லா பகுதியும் கரெக்டாக கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. வால் பகுதி மடங்கி இருக்கிற பகுதியெல்லாம் நல்லா நிமித்தி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் இவ்வளோ நம்ம பேப்பரில் எவ்வளோ அழகாக பண்ண முடியுது பார்த்தீங்களா. இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.